வணக்கம். மண்ணீரல் அல்லது சுவரொட்டி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு இப்போ உங்களுக்கு ஈஸியாக டேஸ்டியாக செய்கிறது காட்டுறேன். மண்ணீரல் இந்த மாதிரி முழுசாகவே வாங்கிக்கோங்க. கட் பண்ணால் நிறைய வேஸ்ட் ஆகிடும். அதனால் முதல்ல இப்படி முழுசாகவே வாங்கி வச்சுட்டு இதுக்கு வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது மட்டும் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். வெங்காயம், இஞ்சி, பூண்டு. வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவைப்படுமோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு வெங்காயம் போட்டுக்குங்க. இது மாதிரி போட்டு நல்லா சுருளை வச்சுன்னா அந்த கிரேவிலேயே போட்டு சுவரொட்டியை போட்டு நல்லா வேக வச்சுங்க. திருப்பி போட்டு 2 தடவை திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஆறின உடனே அந்த கிரேவியை நல்லா சுருளை வச்சுட்டு இந்த சுவரொட்டியை தனியாக எடுத்து வச்சு நல்லா ஆறின உடனே நல்லா கட் பண்ணி குட்டி குட்டி பீஸ் ஆக்கி போட்டு அதில் கலரிடணும். கடைசியாக தேவையான அளவு மிளகுத்தூள் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். இந்த 3 போட்டால் போதும். இஞ்சி, பூண்டு, வெங்காயம் போட்டால் போதும். தக்காளிலாம் போடணுன்னு அவசியம் இல்லை. பொதுவாக மிளகு கிரேவிக்கு தக்காளி போடாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக அரிஞ்சு வச்சுட்டு நல்லா வெந்து வந்த பிறகு இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுட்டு இந்த கிரேவியை நல்லா சுருளை வச்சிடணும். நல்லா சுருளை வச்சுட்டு இதையும் போட்டு நல்லா தேவையான அளவு உப்பு போட்டு பெரட்டி எடுத்திங்கன்னா செம்ம சூப்பரான மண்ணீரல் வறுவல் ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மைல்டு காரத்தோட குழந்தைங்களுக்கெல்லாம் கூட கொடுக்கலாம். மண்ணீரல் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். சாப்பாட்டுக்கு போட்டு இந்த கிரேவியை பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மண்ணீரல் கிரேவி இந்த மாதிரி சுலபமான முறையில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மிளகு பொடி மட்டும் கடைசியில் தான் போடணும், மிளகுத்தூள். அது நீங்கள் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்கலாம். ரொம்ப போட்டால் ஒரு மாதிரி கடுகடுப்பாயிடும், சாப்பிட முடியாது. கொஞ்சம் கம்மி அளவில் போட்டுக்கோங்க. கிரேவிக்கு ஏற்ற அளவு வெங்காயம் போட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வணக்கம். நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா சுருளை வதக்கிக்கணும். அது ரொம்ப ஊற்றணுன்னு கிடையாது, கொஞ்சம் ஊற்றணும், அவ்வளோதான். முதல்ல அந்த வெங்காயம் பச்சை வாடை போக நல்லா வெந்துடணும். மண்ணீர்லேயும் அதிலே போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்து ஆற வச்சு கட் பண்ணி போட்டு வதக்குனிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பரான வதங்கின கிரேவி வந்துடுச்சு. வெறும் இஞ்சி, பூண்டு, வெங்காயம்தான் நல்லா அரைச்சி ஊற்றிடணும். வணக்கம்.